வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு எந்த நேரத்திலும் ராகுல் காந்தி பிரதமர் ஆகலாம். ஓகேங்களா? இந்தியா கூட்டணி தொடர்ந்து உன்னிப்பாக கவனித்துக் கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகள் எதனை உணர்த்துகிறது அப்படின்றத பார்க்கணும். காரணம் என்னன்னா 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல்ல திமுகவா அல்லது அதிமுகவா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணத்தை மாற்றி தமிழ்நாட்டுல திமுக தாண்டா அப்படின்றத மீண்டும் மீண்டும் பாத்தீங்கன்னா உணர்த்தியதை நம்மளால பார்க்க முடிகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் தமிழ்நாட்டுல 40 பேர் வெற்றியை பெற்றிருக்கிறாங்க. 40 பேருமே முழுமையான வெற்றியை பெற்றிருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலையில தான் எந்த நேரத்திலும் ராகுல்ஜி பிரதமர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்தியா கூட்டணி தன்னுடைய முழுமையான ஆட்சியை பாத்தீங்கன்னா அமைக்கும் அப்படின்றத திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. அதற்கான காரணங்கள் பல்வேறு விதமான காரணங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிறது. ஸ்லீப்பர் செல்ஸ் என்று அழைக்கப்படக்கூடியவர்களை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணியில வெற்றிகரமா விட்டு வச்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. அப்பேற்பட்ட அந்த ஸ்லீப்பர் செல்ஸுக்கள் என்னென்ன வேலைகளை பண்ண போறாங்க அப்படின்றது தான் நம்ம நிறைய பார்க்க வேண்டிய ஒரு சில சூழல்கள் இருக்கின்ற ஒரு வேளையிலே எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நிச்சயமாக பிரதமராக ராகுல் காந்தி பார்த்தீங்கன்னா பதவியேற்கலாம் அப்படின்ற ஒரு தாட் இருக்கு. ஓகேங்களா? ராகுல் காந்தி மட்டும் இல்லைங்க, இந்தியா கூட்டணி எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஆட்சியை உறுதியாக நிலையாக 275 பேரை வச்சுக்கிட்டு கூட ஆட்சி நடத்த முடியும். ஸோ அது மைனாரிட்டி ஆட்சியாக கூட இருக்கட்டும், கிச்சடி ஆட்சியாக கூட இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. இவங்களும் பண்ணுறதுல இவங்க பண்ணுறது கிச்சடி ஆட்சி தானே மோடிஜி அவர்கள் பண்ணுறது. ஸோ அதனால் அதற்கு நிறைய விதமான மாற்றங்கள் அப்படின்றது வருகின்ற ஒரு சில வேலைகளில் தான் நிச்சயமாக பார்த்திங்கன்னா எந்த நேரத்திலும் வேண்டுமானாலும் பிரதமராக ராகுல் பார்த்திங்கன்னா பதவி ஏற்பதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிகுந்த அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சொன்னது இந்த 5 வருடத்தில் ஏதேனும் 1-2 மாதங்களோ அல்லது 3-4 மாதங்களோ கூட நடக்கிறதுக்கு உறுதியான வாய்ப்பு தென்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா பிரச்சனை அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பிரதமராக ராகுல் காந்தி பார்த்தீங்கன்னா பதவி ஏற்கக்கூடிய சூழல்கள் என்பது வந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றங்கள் அப்படின்றது நடக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே. நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நேரம், தேர்தல் காலம் என்ற அந்த ஒரு காலத்தை எல்லாம் சக்கரத்தை அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா சுழட்ட வேண்டிய ஒரு சில சூழல்களுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறதோ என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. ஸோ அதனால் இந்த வீடியோவை முழுமைக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இது போல் அடுத்தடுத்த காணொளிகள் தொடர்ந்து இருக்கிறது. ஸோ தொடர்ந்து பார்க்கலாம்.